ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களோட பெருமைகளும் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம். அதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விழுப்புரம் மாவட்டம் தாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வந்துட்டு பல வரலாற்று இடங்கள் இங்கே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. பல கோவில்கள், அது மட்டும் இல்லாமல் பல கட்டிடக்கலைகள், வரலாற்றுலேயே சிறப்புமிக்க இடங்கள் எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்குதுங்க. இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களில் பேர் பெற்ற போன ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குங்க. இங்கே வந்துட்டு ஃபேமஸாக சொல்லணும்னா செஞ்சிக்கோட்டை, அதாவது ஒரு கோட்டை ஒன்று இங்கே இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியப்பூட்டும் வகையிலையும் வியப்பூட்டும் வகையிலையும் ஒரு கோட்டை இருக்குங்க. அதுக்கடுத்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுங்க. இது ஒரு அதாவது ஒரு அம்மன் கோவில் தான். மேல்மலையனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் கோவில் தாங்க. இங்கே வருஷம் சாமிக்கு வந்துட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு மாலை போட்டு அங்கே போய் சாமிக்கு வச்சுருக்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வர்றது வழக்கங்க. அடுத்தது ஆரோவில் உள்ள மரக்காணம் அப்படின்னு சொல்லிட்டு மரக்காணம் கடற்கரை அப்படிங்கிறதுன்னு இங்கே வந்துட்டு பிரபலமாக சொல்லி பேசப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடங்கள் இருக்குல்ல, பார்க்கக்கூடிய இடங்கள்னால் இந்த பிளேசஸுங்க தான். அதாவது செஞ்சிக்கோட்டை, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைன்னு சொல்கிறாங்க. அதன் மதில் சுவர் வந்துட்டு மற்றும் கல்யாண மகால் ஆகியோரும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மேல்மலையூர்னு அங்காள பரமேஸ்வரி கோவில், இது ஒரு முக்கியமான அம்மன் கோயிலுங்க. இது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பிரபலமான வழிபாட்டு தலம்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆரோவில், இது ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னும் ஒரு சோதனை முயற்சியாகவும் இது அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மரக்காணம் கடற்கரை, இது ஒரு அழகான ஒரு கடற்கரைங்க. இது சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடற்கரை. அடுத்து ஸ்ரீ ராமநாத ஈஸ்வரர் கோவில் எசாலம், இது ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. செம்பியன் மாதேவிரால் கட்டப்பட்டது. அடுத்தது உலகுலந்த பெருமாள் கோவில் திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. அது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான முக்கியமான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. அடுத்து விழுப்புரத்தில் இன்னும் சில சிறப்புகள்னு சொல்லிட்டோம்னா வேளாண்மை. விழுப்புரம் மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே கரும்பு வந்துட்டு ரொம்பவே நிறைய பயிரிடப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போக்குவரத்து. விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ரயில் நிலையமும் தமிழ்நாட்டோட 2வது பெரிய பேருந்து நிலையமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அடுத்தது இதனோட வரலாறுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். விழுப்புரம் மாவட்டம் சோழர்கள் மற்றும் பல்லவர்கள் உட்பட பல்வேறு ஆட்சியர்களுக்கு கீழே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. விழுப்புரத்தில் என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதாவது முன்னாடியே பார்த்துட்டோம். செஞ்சிக்கோட்டை, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில், அவர் திருமாவத்தூரில் 1500 ஆண்டுகளுக்கு பழமையான சோழர்கள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா நிறையா இந்த ஊர்களில் நிறைய இருந்தாலும் இங்கே வந்துட்டு இப்போ ஆட்சிகள் தாங்க ரொம்பவே கடுமையாக கொண்டுட்டு வந்துட்டுருக்க ஒரு ஒன்றா இருக்கும். அடுத்ததாக இங்கே வந்துட்டு நிறையா இருந்துட்டாலும் நிறைய கோட்டைகளுக்கு ஃபேமஸாக இருந்தாலும் இங்கே ஃபேமஸ் ஃபுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா இது வந்துட்டு வெரைட்டி சவுத் இண்டியன் ஃபுட்டு தான். ஸோ இட்லி, தோசை, பிரியாணி இதெல்லாமே கிடைக்கும். அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு பார்த்தோம்னா பானிபூரி, வடை பாவு, அப்புறம் பாவு பஜ்ஜி அதெல்லாமே கொஞ்சம் பாப்புலராக எல்லாருமே யூஸ் பண்ணுறதுங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சைனீஸ் ஃபுட்டு, நார்த் இண்டியன் டிஷ்ஷஸ் இதெல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுட்டு வகைகளுமே இங்கே வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸாக இருந்துருக்குதுங்க. இருந்தாலும் எப்படின்னா இப்போ திண்டுக்கலுக்கு பிரியாணி, நத்தத்துக்கு பரோட்டா அப்படிங்கிற வகையில் அந்தளவுக்கு ஃபேமஸாக இங்கே ஒன்றும் சொல்லிக்கிற முடியாதுங்க. மற்ற நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி தாங்க இங்கேயும் கிடச்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் வந்துட்டு போனீங்கன்னா செஞ்சிக்கோட்டை, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். This video sponsored by BuyMote eShopping. The BuyMote eShopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நிறையா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.